ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் கன்னியாகுமரியில் நாங்கள் மேக்ஸிமம் மீன் குழம்பு தேங்காய் அரைச்சி மட்டும்தான் வைப்போம். மீன் குழம்பு மட்டும் இல்லை, எல்லா குழம்புமே தேங்காய் யூஸ் பண்ணி தான் வைப்போம். ஏதாவது 1-2 மட்டும் தான் நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ணாமல் வைப்போம். ஹஸ்பண்ட் ஊர் தஞ்சாவூர். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க ஏதாவது ஒரு குழம்பு 2 குழம்புல தான் தேங்காவே போட்டு நான் பார்த்துருக்கேன். எல்லாத்துக்குமே தேங்காய் இல்லாமல் தான் வைப்பாங்க. ஹஸ்பண்ட் எனக்காக எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட பழகிட்டாங்க. இருந்தாலும் எப்போவாவது ஒருக்கா தேங்காய் இல்லாமல் மீன் குழம்பு வச்சு கொடுப்பியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி தான் இன்றைக்கும் கேட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த மீன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி மீன் குழம்பு நல்லா கொதிக்கணும். இன்றைக்கி நெய் மீன் சூறை தான் வாங்கியிருந்தோம். அதை அப்படியே போட்டு ஒரு மூடி விட்டுட்டேன். ஃப்ரீயாக இருந்தால் நான் மீன் குழம்போ இல்லை வேறு என்ன குழம்புனாலும் சரி, ஏதாச்சும் காய்கறி இருந்தால் அதையும் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுப்பேன். இன்றைக்கி அப்படி போய் பார்க்கும்போது கொஞ்சம் மஷ்ரூமு, பீன்ஸ், கேரட்லாம் இருந்துச்சு. சரி, ஓகே, அது ஒரு பொரியல் போட்டுருவோன்னு சைடில் அது ஒரு பொரியல் போட்டுக்கிட்டேன். அப்படியே ஒரு ஆம்லேட்டும் போட்டு ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணேன். அவங்களும் என்ஜாய்